அன்றைக்கு என்ன அப்படின்னா 2 காளைகளை என்ன செய்யறாங்க தெரிந்தெடுத்துக்கிறாங்க, 2 மாடு. அந்த ஒரு மாடு என்ன செய்யறாங்க, அதை அந்த 850 பேரும் தெரிந்தெடுத்து அதை விறகு அடுக்கி அந்த காளை என்ன செய்யணும், சந்து சந்தாக துண்டித்து ஒரு பொருள் கூட முழுமையாக காணப்படாது. ஒரு காலு, இந்த ஒரு காலு அல்லது வாழு உடம்பு அப்படின்னா முழுசா எதுவுமே காணப்படக்கூடாது. எல்லாத்தையும் சந்து சந்தாக துண்டித்து என்ன செய்யணும், அந்த விறகு மேல அடுக்கி வச்சுட்டு உங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. எந்த தெய்வம் உங்களோட சத்தத்தை கேட்டு அக்னியால பதில் கொடுக்குதோ அந்த தெய்வமே உண்மையுள்ள தெய்வம். எப்படி என்ன செய்யணுமா, நெருப்பு போடக்கூடாது, தீ பொத்த வைக்கவே கூடாது. என்ன செய்யணும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கடவுளை நோக்கி கூப்பிடுங்க. எந்த கடவுள் அக்னியால உங்களுக்கு பதில் கொடுத்து இந்த பலி பொருளை ஏத்துக்கிறாங்களோ அவர் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காலையில தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இதுல அதிகமா இருக்கிறது யாரு, 450 பிளஸ் 400 பேர். எத்தனை பேர், 850 பேர் இருக்காங்க. நீங்க அதிகமா அநேகரா இருக்கிறபடினால நீங்க என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க உங்க தெய்வத்தை. யாரு, பாகால் தெய்வங்கள், பாகாலுடைய பூசாரிகளை என்ன செய்யறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. அதுல 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவார்களும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். என்ன சொல்றாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இது நல்ல வார்த்தை, யார் எந்த தெய்வம் அக்னியால பதில் தருதோ அதுதான் மெய்யான தெய்வம், அவங்கதான் உண்மையில ஜீவிக்கிற தெய்வம் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டு கீழே பாருங்க 26ஆம் வசனத்துல, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவார்களும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். போதும் கவனிங்க, அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த காளையை அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கீழே வச்சுட்டு என்ன செய்றாங்க, காலையில இருந்து எப்போ வரைக்கும் கூப்பிடுறாங்க, மத்தியானம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. எப்படி, பாகாலே எங்களுக்கு என்ன செய், உத்தரவு கொடும், உத்தரவு கொடும், உத்தரவு கொடுன்றாங்க. ஆனா என்ன வரலையா, அதை வாசிங்க கீழே. அவ்வளவு சத்தமா கூப்பிடுறாங்க, ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில இருந்து மதியானம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, எங்களுக்கு என்ன செய்ய, உத்தரவு கொடு, உத்தரவு கொடுன்னு சொல்லி. ஆனா இல்ல, ஒரு சத்தம் கூட பிறக்கவில்லை. எத்தனை பேரு, 850 பேரு. ஒரு ஆளு சத்தம் போடுறது எவ்வளவு சவுண்டா இருந்துச்சுன்னா 850 பேர் சத்தம் போட்டு எவ்வளவு சத்தமா கூப்பிட்டுப்பாங்க, ஒரு சவுண்டும் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம் அந்த வசனத்துக்கு கீழே. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, பாருங்க மத்தியானம் வரைக்கும் கூப்பிட்டாங்க, ஒரு பதிலும் வரலன்னு நம்ம என்ன செய்யறாரு, இப்ப எந்திரிச்சு பரியாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. எப்படி பரியாசம் பண்ற பாருங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுறான். எப்படி, இன்னும் சத்தமா கூப்பிடு. அவன் தேவனாமே என்ன செஞ்சிருப்பாராம், கடவுள் தியானத்துல இருப்பாரு. ஆனா என்ன செய்யும், இன்னும் சத்தமா கூப்பிடு. அல்லது உங்க ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, ஆபீஸ்ல வேலைக்கு போயிருப்பாருயா, அவருக்கு சத்தம் கேட்கல, என்ன செய்யுங்க, இன்னும் சவுண்டா கூப்பிடுங்க. அல்லது எங்க போயிருப்பாராம், பஸ்லயோ ட்ரெயின்லயோ என்ன செஞ்சிருப்பாரு, பறந்து போயிட்டு இருப்பாரு, அதனால அவங்க சவுண்ட்ல என்ன செய்யல, கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கல, அதனால என்ன செய்யும், இன்னும் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு, ஆண்டவர் அவருடைய செவியை கேட்கட்டும்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க கீழே வாசிங்க. அல்லேலூயா. என்ன செஞ்சிருப்பாரு, ஒருவேளை கடவுள் தூங்கினாலும் தூங்கி இருப்பாருயா, அவரை எழுப்ப வேண்டியதா இருக்கும். அதனால என்ன செய்யும், உங்க சத்தம் பத்தாது, இன்னும் அதிகமா கூப்பிடுங்க சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவைகள் கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது, வாய் இருந்தும் பேசாது, கைகள் இருந்தும் தொடாது, கால் இருந்தும் நடக்காது. ஆனா உங்களை என்னை படைத்த தேவன் அப்படி அல்ல, நம்மை போலவே ஜீவிக்கிற தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம கூப்பிடுற சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்வார், செவிசாய்த்து கேட்கிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்கள் பேசுகிற காரியத்தை கவனமா கேட்பார் ஆண்டவர். எப்படி, கவனமா கேட்டு அவங்க என்ன பேசுறாங்க, என்ன நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கவனமா கேட்டு அதன்படி செய்வாராம். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான்.
என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்தியினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். அல்லேலூயா. என்ன செய்ய அவங்க சத்தமோடு கூப்பிட்டாங்க, ஒரு பதிலும் வரலன்னு வழக்கத்துக்கு போல என்ன செய்றாங்க, கத்தியினாலும் ஈட்டினாலும் தங்களை என்ன செய்றாங்க, குத்தி கீறி ரத்தம் வடியும்படியாக என்ன செய்றாங்க, உடம்ப கீறிக்கிறாங்க. ஆனாலும் என்ன இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்பதான் நம்மால வர்றாரு. எப்படி மத்தியானம் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, ஒரு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, என்ன செய்யல. இல்லை. அவங்க கூப்பிட்ட சத்தத்துல அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கறதுக்கும் இல்ல, ஒரு சத்தமும் பிறக்கவும் இல்ல. இவங்க கூப்பிட்டது அல்லாம வேற சவுண்ட் என்ன செய்யல, வரவே இல்லை, கேட்கவே இல்லை அந்த கூட்டத்துல. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் எலியா வராரு. என்ன செய்வாரு பாருங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள். பாருங்க, எல்லாரும் தனித்தனியா நிக்கிறாங்க. ஏன்னா அந்த 850 பேர் என்ன இடம், ஆனா இங்க நம்மள யாரு, ஒரே ஒரு ஆளு தான் நிக்கிறாரு. 850 பேரையும் என்ன செய்யுங்க, தனியா நிக்க வச்சுட்டு இவர் ஒரு ஆள் மட்டும் நின்றுட்டு என்ன செய்யுங்க, எல்லாரும் என் பக்கத்துல வாங்க, எல்லாரும் என் பக்கத்துல வாருங்கள் சொல்லி கூப்பிட்டுட்டு வாசிங்களா. சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக என்ன செய்யறான், தகர்க்கப்பட்டு உடைந்து கிடக்கிறதான தேவனுடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரியான முறையில கட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா. தகர்க்கப்பட்டு உடைஞ்சு போய் கிடக்கிற ஒன்றுக்கும், அதாவது நிலை இல்லாதபடி கிடக்கிற தேவனுடைய பலிபீடத்தை அவன் கட்டுகிறான். எப்படி கட்டுறான்னு பாருங்க. 12 கோத்திர பிதாக்களுடைய முறைமையின்படி, இலக்கத்தின்படி அந்த 12 கற்களை எடுத்து என்ன செய்யறான், அந்த பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து 32வது வசனத்தை வாசிங்க. பலிபீடத்தை கட்டிட்டாரு. கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அரைக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. பாருங்க, பலிபீடத்தை கட்டியாச்சு. பலிபீடத்தை கட்டிட்டு என்ன செய்யறாரு, 2 படி தானியம் விதைக்கிற அளவுக்கு அந்த பலிபீடத்தை சுற்றிலும் என்ன செய்யறாரு, வாய்க்காலை விட்டுறாரு. ஃபர்ஸ்ட் பலிபீடம் உடைஞ்சு போய் கிடந்துச்சு, அந்த பலிபீடத்தை சரி பண்ணிட்டாரு. 2வது அந்த பலிபீடத்தை சுற்றிலுமாக 2 படி தானியம் விதைக்கிற அளவுக்கு சுத்திலும் வாய்க்காலை வெட்டிட்டாரு. வெட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பாருங்க. விறகுகளை அடுக்கி விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, விறகு அடுக்கியாச்சு. காலை என்ன செஞ்சா, துண்டு துண்டா வெட்டி எல்லாம் வரிசையா வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய, அதுக்கப்புறம் நான் சொல்றாரு, 4 குடம் தண்ணியை மூஞ்சி வந்து எதுல ஊத்து, விறகு மேலையும் தகனம் பலிக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாட்டின் மேல என்ன செய்ய, ஊத்து, தண்ணிய ஊத்து. எதுல, விறகு மேல காஞ்சு அடுக்கி வச்சிருந்த அந்த விறகு மேல என்ன செய்ய, தண்ணியை ஊத்து. பலிப்பொருள் மேலையும் தண்ணியை ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை ஊத்துறாங்க, 3 முறை அதே போல ஊத்துறாங்க. 12 குடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்துல வாசிக்கும் போது. அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. 3 தடவை ஊத்துறாங்க. 12 குடம் தண்ணீர். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அல்லேலூயா. அந்த வாய்க்கால் ஃபுல்லா தண்ணியால நிரம்பிருச்சு. பலிபொருள் பூரா என்ன செஞ்சிருக்கு, நனைஞ்சு போயிருக்குது. இப்ப தீ பத்த வச்சாலும் என்ன செய்யாது, என்ன செய்யாதாங்க, எரியாது, தீ பிடிக்காது. என்ன செஞ்சிருக்கு, எல்லாம் தண்ணியில நனைஞ்சு என்ன எப்படி நிக்குது, 2 படி விதைக்கத்தக்கதான அளவுக்கு பூராமே விறகு நனைஞ்சு போச்சு, பலிபொருள் நனைஞ்சு போச்சு. தண்ணி அந்த வாய்க்கால் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கு, தண்ணி நிக்குது. எப்படியா தீ பிடிக்குமா? மண்ணெண்ணெய் ஊத்துனாலும் சரி, பெட்ரோல் ஊத்துனாலும் சரி, அந்த பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், எரியும். அதுக்கப்புறம் அமர்ந்து போயிடும், அந்த விறகுல எரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியா அவர் என்ன செய்யறாரு பாருங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, எப்படி ஜெபம் பண்ணாரு, அந்தி பலி செலுத்தும் நேரத்துல கடைசியா ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபம் பண்றாரு. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே,
இஸ்ரவேலின் ஆ. நீ தேவன் என்றும் இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். விளங்க பண்ணும். கர்த்தாவே கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் என்றும் நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பி தங்கள் இருதயத்தை மறுபடியும் எனக்காக திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு இந்த ஜனங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் என்னை வேடிக்கை பார்க்கிற இந்த ஜனங்கள் அறியும்படியாக என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்? வந்த உடனே பலிபீடம் செட் பண்ணிட்டாரு. நல்லா கவனிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் எலியா வந்த உடனே என்ன செஞ்சாரு? தகர்க்கப்பட்டதான உடைஞ்சு போய் கிடந்ததான அந்த பலிபீடத்தை முதலாவது அவர் செட் பண்ணிட்டார். அதாவது நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால முழங்கால் படிக்கிறதுக்கு முன்னால நம்முடைய இருதயம் செட் பண்ணிடப்பட வேண்டும். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பெரிய பெரிய கோடிக்கணக்கில் கட்டின அந்த ஆலயத்தில் அல்ல, பெரிய பெரிய ஆலயங்கள் அல்ல, பெரிய பெரிய கோட்டைகள் அல்ல, மாடிகள் அல்ல, மாடி வீடுகள் அல்ல. ஆண்டவர் வாசம் பண்ணிற இடம் எங்க தெரியுமா? இருதயமாகிய தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா அல்லேலூயா. அதான் சொல்றாரு, முதலாவது அவர் தகர்க்கப்பட்டதான பலிபீடத்தை செட் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு சுத்தமா இருக்கணும். பொல்லாப்பினாலும் வேதனையினாலும் முறுமுறுப்பினாலும் பாவத்தினாலும் நிறைந்து கிடக்கிறதான நம்முடைய இருதயம் அவர் வாசம் பண்ணும்படியாக அவருக்கு உகந்ததாய் முதல்ல என்ன செய்யப்படும்? மாற்றப்படணும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படணும். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? அப்பொழுது கர்த்தரிடத்தில் வாசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செட் பண்ணிட்டாரு. இது பெரிய பிரசங்கம், நான் சீக்கிரமா சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன், அதனால சீக்கிரமா ஓடிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு? இருதயத்தை என்ன செஞ்சாரு? ஆண்டவருக்கு நேரா அது ஒழுக்கமா இருக்கிறது மாதிரி என்ன செஞ்சாரு? மாத்தினாரு. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செட் பண்ணிட்டாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு? விறகுகளை அடுக்கினாரு. என்ன செஞ்சாரு? விறகுகளை அடுக்கி நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை பார்க்கறவங்க சொல்லலாம் இது நடக்காது. எப்படி? இப்ப நீங்களே சொன்னீங்களே, பெட்ரோலை ஊத்துனா கூட என்ன செய்யாது? எரியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்மளையும் சொல்லுவாங்க, அங்க போனாலும் நடக்காதப்பா, அதெல்லாம் என்ன செய்யாது? ஒண்ணுமே நடக்காது, டாக்டரே சொல்லிட்டாங்க முடியாதுன்னு சொல்லி, நீ அங்க போனே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் சொல்லத்தான் செய்யும், உலகம் சொல்லத்தான் செய்யும். ஆனால் இந்த தேவன் சொல்றாரு, உலகத்தினாலும் டாக்டர்னாலும் முடியாத காரியம் தேவனால் ஆகும் என்று சொல்லி. அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. பாருங்க, அந்த விசுவாசமாகிய விறகுகளை அடுக்கி என்ன செஞ்சாரு? மூன்றாவதாக தண்ணீரை ஊத்துனாங்க. அதை சுத்திலும் பலிபொருளையும் நனைக்கும்படியாக தண்ணீரை ஊத்துனாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இருதயம் செப்பனிடப்படணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும்? விசுவாசம் நமக்கு வேண்டும். மூன்றாவதாக கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமுத்திரை நோக்கி பார்ப்போமானால், அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. கண்ணீரோடு கூட ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டோமானால், வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு என்ன செய்யலாம்? கம்பீரத்தோடு என்ன செய்யலாம்? அறுத்து அவன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பான் என்று சொல்லி. அது போல தண்ணீரோடு கூட ஜெபித்தோமானால் அந்த ஜெபத்திற்கு என்ன உண்டு? பதில் நிச்சயமா உண்டு. அந்த பதில் நிச்சயமா உண்டு. பதில் உண்டுன்னு அல்ல, அந்த ஜெபத்திற்கு விசேஷமா என்ன செய்வார்? ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்ணீரை என்னுடைய துருத்தியில பிடித்து வைத்திருக்கிறேன், அது ஒரு சொட்டு கூட என்ன செய்யாது? வேஸ்டா போகாது. அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya. ஆண்டவர் விட்டுருவாரா? பாருங்க, இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு, எல்லாம் பலியை சுத்திலும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. தீப்பா பத்த வச்சா கூட என்ன செய்யாது? பத்தாத சூழ்நிலை நிலைமை ஏற்பட்டு இருக்குது. ஆனா இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னை என்ன செய்ய? கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. முடிச்ச உடனே என்ன நடக்குன்னு பாருங்க, கீழே வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா அந்த வாய்க்கால ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லையா? எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? நக்கி போட்டது. யாரு இவங்க தீ பத்த வச்சாங்களா? இல்ல, அவர் ஜெபம் பண்ணாரு. எங்க இருந்து வந்து அக்கினி? வானத்துல இருந்து இறங்கி வந்தது என்று சொல்லி. அல்லேலூயா அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? எந்த தெய்வம் அக்னினால பதில் தருதோ அதுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி. அவங்க காலையில இருந்து மதியம் வரைக்கும் கூப்பிட்டாங்க, ஒரு சத்தமும் வரல. ஆனா தேவனுடைய மனுஷன் அவ்வளவு ஜனங்களுக்கு முன்பாக நின்று என்ன செஞ்சான்? சவால் விட்டு ஜெபம் பண்ணாரு.
அவருடைய தெய்வம் மெய்யான தெய்வம் என்று சொல்லி நடந்துச்சா? என்ன செய்யுது? அவருடைய கடைசி சொட்டு கூட இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் நக்கி போட்டுறதுன்னு சொன்னோன்னே கீழே வாசிங்க 39 வசனம். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டபோது எப்படி விழுந்தாங்களாம்? முகங்குப்புற சாஷ்டாங்கமா தரையில விழுந்து கர்த்தரே கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்களாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்ன அப்படி நின்னதுனால அந்த ஊர் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த 850 பேரையும் கூட்டு போய் அவர் கழுத்தை அறுத்தாருன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது பாருங்க, 40வது வசனம், அடுத்த பக்கத்தை திருப்பி வாசிங்க. 40வது வசனத்துல பாருங்க, அதுல வாசிக்கும் போது, அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகால் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்களிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் தெய்வம், வேற தெய்வம் அல்லன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? 850 பேரும் கொண்டு போய் என்ன செஞ்சான்? வெட்டி போட்டான். அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருப்பாரு. ஆனா கேட்கறது நம்ம சரியா இருக்கணும். நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு சரியா இருக்கணும். நம்முடைய விசுவாசம் கர்த்தருக்கு விருப்பமா இருக்கணும். நம்முடைய கண்ணீர் ஆண்டவருக்கு சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யும்? கேட்கப்படும். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஆண்டவரத்துல கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் எத்தனையோ வருஷங்களா நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, கண்களை மூடி